வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போறோம். அடுத்தது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்னாச்சுன்னா என்னன்ட்டு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் லைவ்ல ஒன்று போட்டேன். அதில் ஒரு சில இதெல்லாம் மார்க்கிங்லலாம் வேர்டிங்லாம் நான் கொஞ்சம் இங்கிலீஷில் சொதப்பி வச்சுட்டேன். அதனால அந்த வீடியோவை எடுத்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிளியராக போடுறேன். எழுதிடுவோம் என்ன அப்படின்ட்டு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக். பிரேக் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா, எம்எஸ்பின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. இங்கே போய் ஒழிஞ்சிக்கிச்சா? இந்த ரெண்டு இதை பார்க்க போகிறோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது என்னன்னு சொல்லிடுறேன். இது என்னன்னா, இது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னாச்சுன்னா, நம்ம இண்டிகேட்டர்ஸை வச்சுட்டு சிக்னல்லாம் வச்சு நம்ம பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை வச்சு, ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ், இப்போ இந்த சார்ட் பார்க்குறீங்கல்ல, இந்த கேண்டில் ஸ்டிக்கு, இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு, இதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றது. அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அவங்க இதை மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருன்ற இந்த மெத்தடை மட்டும் அவங்க யூஸ் பண்ணல. அவங்க ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபேர் வேல்யூ கேப்ஸை யூஸ் பண்ணுறாங்க. எஃப்இஜின்றதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து லிக்விடிட்டி ஜோன் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஆர்டர் பிளாக்கை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். நான் அது நீங்கள் பார்க்காட்டினா அதை போய் பாருங்கள். என்னுடைய சேனலில் இருக்குது. ஆர்டர் பிளாக்குன்ட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும், அதில் இருக்கும். நீங்கள் அடுத்தது எஃப்இஜியை பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நான் அதையும் பாருங்கள். அது ஆர்டர் பிளாக்கை எப்படி மார்க் பண்ணுறதுன்றது கிளியராக இருக்கும். எஃப்இஜி எப்படி மார்க் பண்ணுறதும் அப்படின்றதும் கிளியராக இருக்கும். அதுக்கப்புறமா லிக்விடிட்டி ஜோன் அப்படின்றத பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுலேயும் லிக்விடிட்டி ஜோனை நீங்கள் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மூணு இதை நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். ஆர்டர் பிளாக் பார்த்தாச்சு, எஃப்இஜினா என்னன்னு பார்த்தாச்சு, லிக்விடிட்டி ஜோன்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதில் ஒன்று விட்டு போனது என்ன அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்றது விட்டு போச்சு. அதை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாச்சுன்னா என்னென்னா, என்றைக்குமே நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன மார்க்கெட் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டில் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் மைக்ரோ லெவலில் போகக்கூடாது. மைக்ரோ லெவல் அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் 1 மினிட் சார்ட்டு, 5 மினிட் சார்ட்டு, இதிலெல்லாம் போயிட்டு நீங்கள் செக் பண்ணக்கூடாது. இது ப்ராடர் 4 ஹவர் சார்ட்டு, டே சார்ட்டு, இல்லை 3 ஹவர் சார்ட்டு, 2 ஹவர் சார்ட்டு, இந்த மாரி சார்ட்டில் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை அனலைஸ் பண்ணணும். ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷன்னா இந்த சார்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதில் எந்த இண்டிகேட்டரும் இல்லை. எல்லா இண்டிகேட்டரும் எடுத்துட்டேன். வெறும் ப்ரைஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. கேண்டில் ஸ்டிக் மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி, இதிலிருந்து நீங்கள் மார்க்கெட்டை அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, புல்லி ஸ்ட்ரக்சரா, இல்லை பேரி ஸ்ட்ரக்சரா, இல்லை சைட்வே ஸ்ட்ரக்சரா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது புல்லி ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இந்த புல்லி ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்ச் வருதா, திடீர்னு அது பேரி ஸ்ட்ரக்சராக மாறுதா, இல்லை சைட் வேவாக மாறுதா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்கு. இப்போ ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிட்டிங்க, அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, அந்த இப்போ புல்லிஷ்ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, அதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு. அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சடனாக பிரேக் ஆகி பேரிஷாக மாறிடுது மார்க்கெட் அப்படின்னாச்சுன்னா, அது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக். அதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக். ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது,
மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இத்தனை நாலேஜ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்துட்டு சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும், எஃப்இஜியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், லிக்விடிட்டி ஜோனை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இப்போ கடைசியாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே வந்து இன்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுறது ஸ்மார்ட் மணி கான்செப்ட். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்து பார்க்குறோம். இது இந்த இதுலேருந்து நான் என்ன எடுத்துக்கேன்னா, அக்டோபர் மாதத்துலேருந்து வருது, செப்டம்பர்லேருந்தே இருக்குது. செப்டம்பர் வந்து இந்த இந்த இது நான் மவுஸ் நவுத்துறேன் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27ஆம் தேதி இது. இந்த இது இந்த இந்த இது செப்டம்பர் 27லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு முடிஞ்சது வரைக்குமே வந்து இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, இதில் வந்துட்டு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். இது எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். எனக்கு எனக்கு வந்து இந்த வேர்டிங்லலாம் நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது, இந்த நேமிங்கு அதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன் நான். எனக்கு மெயினாக வந்து அது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்குவேன். அதுக்கு என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். நான் இது வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் இதை முன்னாடி உங்ககிட்ட சொல்லதில்லை. நான் இது வரைக்கும் ஒரு 15 கண்ட்ரிக்கு மேலே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான். எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். பல லாங்குவேஜை வந்து நான் வந்து பார்த்துருக்குறேன் நான். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் என்ன லாங்குவேஜை வேணால் பேசிக்கிங்க, எது வேணால் பண்ணிக்கிங்க. ஆனால் நீங்கள் சொல்ல வர்றது என்ன, அதுதான் நான் புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து மெயின். அப்போ அவங்க வந்து ஜப்பானீஸ் லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ, இல்லை ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்களோ, இல்லை அரபிக் பேசுகிறாங்களோ, இல்லை எந்த லாங்குவேஜ் ரஷ்யன் பேசுகிறாங்களோ, எது பேசினாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து என்னுடைய மெயின். இப்போ இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து அந்த மாதிரி தான். ஏன்னா இன்ஜினியர்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ்ன்றது வந்து டிராயிங் தான் எங்களுடைய லாங்குவேஜ். ஸோ அப்போ வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு மெயினாக எடுத்துக்கிறது இல்லை. இந்த மாதிரியே வந்து ஒரு 30 வருஷமாக இருந்துட்டு இப்போ இந்த ட்ரேடிங்குள்ளே வந்த உடனே இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் வந்து புது புதுசாக இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்போ உங்களுக்கு வந்து என்னடா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அது என்னடா அது ஒன்றும் இல்லைடா, அது ட்ரெண்டாக கண்டுபிடிக்கிறதுடா, அது டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டான்னு சொல்லிட்டு இந்த ப்ரைஸ் சார்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தாண்டா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஆனால் இவங்க கொடுக்குற பில்டப்பை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, என்னென்னமோ சொல்கிறாங்களே, என்னென்னமோ பேர்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாரி நம்மளுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணி விட்டுருவாங்க. அதுலயே வந்து நம்ம என்ன நினைச்சிருவோம், பெரிய விஷயம் போல இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். ஸோ அதனால வந்துட்டு இது பேர்லாம் விட்டுருங்க, என்ன அப்படின்ற மேட்ரை சொல்லுப்பா நீனு, சும்மா அந்த பேர் இந்த பேர்லாம் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து போகணும். அந்த மாரி போறப்ப எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கு. என்னன்னா, இதுல வந்துட்டு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஹையர் லோ, லோயர் லோ அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் சில நேரம் வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவேன். ஆனா கரெக்ட்டா என்னுடைய இதுல வந்து கரெக்ட்டா இருப்பேன். என்ன பண்ணோம், எது அப்படின்ட்டு. பேர வந்து மாத்தி கூப்பிடுவேன். இப்போ உங்க பேரு வந்து ராமசாமின்னு வச்சுக்கங்களேன். உங்கள வந்து திடீர்னு வந்து குப்புசாமின்னு கூப்பிடுவேன். ஆனா நீங்க யாரு? என்ன வேலை பண்றீங்க? உங்க ஃபாதர் என்ன? மதர் என்ன? நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அந்த பேர் வந்து மறந்ததால பேரை மாத்தி சொல்றேன். அதனால வந்து உங்கள நான் புரிஞ்சுக்காம இருக்கிறேன்றது அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மார்க்கெட்டும் இதுவும். இப்போ மார்க்கெட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். பேரை வந்து புரிஞ்சுக்கணுன்றது வந்து அடுத்ததா வச்சுக்குவோம் அப்படின்றது ஒரு இதுலயே வளர்ந்ததால, லாஸ்ட்டா நான் லைவ்ல போட்டதுல வந்துட்டு ஒரு எரர் ஒண்ணு, ஒரு பேரை மாத்தி மாத்தி சொல்லிட்டேன் நானு. அத வந்து கரெக்ட் பண்றதுக்காக தான் அந்த வீடியோவ டெலீட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து போடுறேன். அதனால அது லைவ்ல பார்த்தவங்களுக்கு இப்ப நான் சொல்றது என்ன என்ன நான் பண்ணேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து பார்ப்போம். இப்போ இந்த சார்ட் நம்ம கண் முன்னாடி இருக்கு. இந்த சார்ட்டை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து என்ன சார்ட், இது வந்து டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். இதை ஜென்ரலாகவே நீங்கள் இப்போ பாருங்க, இந்த சார்ட்டை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? லெஃப்ட் சைடு எடுத்துக்கங்க. லெஃப்ட் சைட்ல இருந்து சர சர சரன்னு பிரைஸ் கீழே இறங்கிட்டே வந்திருக்கா? இறங்கிட்டே வந்திருக்கு. கடைசியில் ரைட் சைடில் வந்து என்ன இருக்கு? கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி இருக்கு. ஏறி இருக்கா? இருக்கு. அப்போ உங்களுக்கு ஜென்ரலாக என்ன தெரியுது? ஒரு டவுன் ட்ரெண்டு, ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்துட்டே இருந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க.
இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஜென்ரலா வந்து பார்க்குறப்ப, இதுல என்னன்னு தெரியுது அப்டின்னாச்சுன்னா, ஒரு இறங்கிட்டே வந்திருக்கு பிரைஸு. அப்புறம் கடைசில வந்துட்டு இப்போ கொஞ்சம் நாளா வந்து கொஞ்சம் ஏறுன மாரி தெரியுது ரைட் சைட்ல. ஸோ இத வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப மார்க் பண்ண போறோம். இத எப்படி மார்க் பண்ண போறோம்னா, ஒரு லைன் லைன் சார்ட்ட வந்துட்டு நான் வந்து போட போறேன். அந்த லைன் சார்ட் வந்து இதுக்கு மேலேயே போட போறேன். இந்த கேண்டில் சார்ட்டுக்கு மேலேயே. அதுக்கு வந்துட்டு அந்த பாத்ன்ற டூல வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நானு. செலக்ட் பண்ணிட்டு இதிலிருந்து ஆரம்பிக்கிறேன் நானு. இந்த ஹையஸ்ட் இது இருந்து. இந்த ஹையஸ்ட் எப்ப தெரியுங்களா? போன வருஷம் வந்தது பார்த்தீங்களா? அந்த ஹையஸ்ட் இது. அதிலிருந்து செப்டம்பர் மாசம் வந்தது. அதிலிருந்து செலக்ட் பண்ணி, அதிலிருந்து நேரா வந்து எங்க கொண்டு வரேன் அப்படின்னாச்சுன்னா, இது நேரா எங்க டவுன்ல வந்திருக்கு? இந்த இடத்துல வந்திருக்கா? இந்த இந்த இடம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க வரைக்கும் ஏறி இருக்கு. இதுதான் வந்து ஹை. ஓகே. அதுக்கப்புறம் சர்ருன்னு இது இறங்கிருச்சு இந்த இடத்துல. இங்க ஒரு சின்னதா ஒரு மைனரா. ஓகே. அடுத்தது இங்க வந்திருக்கு. அப்புறம் இதில் வந்து இந்த இது அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பேக்கு. அப்புறம் இங்கே போயிருக்கு. அப்புறம் ம், இது இங்கே ஒன்று கிளிக் பண்ணி இது கிளிக் பண்ணலாமா? ஆ, சரி பண்ணிடுவோம். ஓகே. வந்து அடுத்தது இவ்வளோலாம் வந்து செக் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் ஜென்ரலாக அப்படியே மேலே இருந்து ஈர்த்துட்டு வரலாம். இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து சின்ன சின்ன ஏற்றத்தையும் நான் வந்து மார்க் பண்ணுறேன். வந்து இதெல்லாம் வந்து கான்செப்ட் இறங்கி வந்துடலாம். அப்புறம் நேராக இங்கே வந்துடும். இங்கே வந்தாச்சுன்னா இப்போ அடுத்தது வந்து இந்த இடம். இந்த இடத்துல ஏதோ ஒரு லைன் ஒன்று அங்கே ஏற்கனவே போட்ட லைன் ஒன்று மாட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு நினைக்கிறேன். எடுத்தாச்சு. ஓகே. ஓகே. இப்போ வந்துட்டு ஹை லோவை வந்துட்டு மார்க் பண்ணும். ஹை லோ நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஹை லோ இது வந்து டெக்ஸ்ட். இது வந்து லோ லோ சாரி எம்முன்னு போட்டேன்னா லோ. அடுத்தது காஃபி ப்ரைஸு. அடுத்த லோ வந்து இந்த லோ. அடுத்த லோ வந்து இந்த லோ. அடுத்த லோ அடுத்த லோ வந்து இது. இதை வந்து கீழே இறக்கிக்குவோம். இந்த லோ. அடுத்த லோ இந்த இது.
நீங்கள் அதை பார்க்குறதுக்கு பொறுமை இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கிங்க வீடியோவை. அடுத்த லோவெல்லாம் வந்து மார்க் பண்ணிகிட்டே இருக்கும். இதெல்லாம் லோ, எல்லாத்தையும் மாற்றி மாற்றியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ஹை. அடுத்தது ஹை. இங்கே இருக்கு ஹை. அடுத்த ஹை வந்து இங்கே இருக்கு. அடுத்தது இங்கே. ஓகே. ம். ஓகே, இப்போ வந்து ஹையையும் வந்து லோவையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வந்து ரெண்டு வேர்டு இருக்கு. ரெண்டு வேர்டு அப்படின்னாச்சுன்னா ஹையர் லோ, ஜிஹெச், ஹையர்னு ஒன்று இருக்கு, லோயர்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த ஹையர் லோயர் அப்படின்றத வந்துட்டு இந்த ஹை லோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹை லோக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் தான் வந்து ஒரு சில குழப்பம் வரும். இதில் இதை நீங்கள் அதுக்காக தான் நான் இதை வந்து இவ்வளோ டைம் எடுத்து நான் உங்களுக்கு வந்துட்டு அதை வந்து ஹை லோ அப்படின்றத மார்க் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இப்போ தெரிஞ்சிடும் ஹை லோ வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து அது ஹையர் ஹையா, ஹையர் லோவா, லோயர் ஹையா அப்படின்ற கன்ஃபியூஷனை வந்துட்டு தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மார்க்கிங்கை வந்துட்டு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ இந்த ஹையை மட்டும் பார்ப்போம், இல்லாட்டா லோவை மட்டும் பார்ப்போம். நம்ம லோவை தானே பண்ணோம். சரி, லோவியெல்லாம் இருந்தே ஆரம்பிச்சோம். இப்போ இந்த லோவையும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து எந்த லோ இருந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா இதுதான் வந்து லோ. இதுல இருந்து தான் இங்க போயிருக்கு. ஆனால் நம்ம அதை மார்க் பண்ணலை.
ஸோ அதனால வந்துட்டு இதை விட்டுருவோம். இந்த இதை விட்டாலும் இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த லோவை காட்டிலும் ஹையர்ல இருக்கா, லோயர்ல இருக்கா அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். அப்ப இந்த லோ வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற லோயை காட்டிலும் லோ, முன்னாடி இருக்கிற லோனா வந்து எங்க வரும்? இந்த இடத்துல வரும். நான் இந்த இது ரைட்டு ப்ரஷ். ஸோ இந்த இடத்துல வரும். இங்கேருந்து இப்படி மேலே போயிருந்து அப்புறமா கீழே இறங்கியிருக்கும். ஸோ ஓகே. ஸோ அந்த இடத்துல வரப்ப அந்த லோவையும் இந்த லோவையும் ஒப்பிடுறப்ப இந்த லோ வந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னாச்சுன்னா அதை காட்டிலும் லோயர்ல தான் இருக்கு, ஹையர்ல இல்லை, அதுக்கு மேல இல்லை, ஹையர்ல இல்லை, லோயர்ல தான் இருக்கு. அப்போ என்ன பண்றோம் அப்படின்னாச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஹையர்னு வேர்டை சேர்த்துரும். சரி, லோயர், லோயர் தானே, லோயர், லோயர்ன்ற வேர்டை வந்து சேர்த்துக்கிறோம். இந்த இது தேவையில்லைல்ல. இது லோயர் லோ. ஏன் லோயர் லோ அப்படின்றோம்னா இது லோ தான் இது. ஆனா இது ஏன் லோயர் அப்படின்னு சொல்றோம், ஹையர்னு இல்லாமன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறதோட கம்பேர் பண்றப்ப அதை காட்டிலும் இது வந்து ரொம்ப கீழே இருக்கு. அதனால ஸோ அந்த லோ இப்போ இதோட இதை கம்பேர் பண்ணுவோம். இதை கம்பேர் பண்ணா இது என்ன இருக்கு? இது வந்து இதோட கீழே இருக்கு. அதனால லோயர். இது வந்து என்னது? லோயர். இது வந்து லோயர் லோ. இப்போ இது வந்து இது வந்து லோயர் லோ. இது வந்து அதோட அடுத்த லோ இருக்கு. இந்த லோ வந்து இது லோயர் லோ கிடையாது. இந்த லோவோட கம்பேர் பண்றோம், இது ஹையர் லோ. அதனால ஹையர் லோ. இப்போ இதுவும் வந்து ஹையர் லோ. ஆமா, இதோட இதை கம்பேர் பண்றப்போ இது ஹையர். அப்போ ஹையர் லோ. ஓகேங்களா? ஓகே. இது ஹையர். இது வந்து ஹையர் லோ, இதுவும் வந்து ஹையர் லோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா இது லோயர் லோ. இப்போ இடையில வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. அது பின்னாடி சொல்லுவோம். ஆ, இது வந்துட்டு லோயர் லோ இது. ஏன்னா அது இதுக்கு முன்னாடி உள்ள லோவோட கம்பேர் பண்றப்போ இது கீழே இருக்கு. லோயர் லோ. அடுத்தது இது வந்து எடுத்தோன்னா இது அதோட கீழே தான் இருக்கு, லோயர் லோ. அப்போ இதையும் வந்து இங்கே வச்சிருவோம். இடம் கம்மியாக இருக்கு, அதனால அது இது வச்சுக்குவோம். புரிஞ்சுங்க, கண்ணு ஒன்று மேலே ஒன்று இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதை ஷார்ட்டாக எல்எல்ன்னு போட்டுடலாம். அது உங்களுக்கு பழக்கமாகறதுக்கு கொஞ்சம் இப்படி ஃபுல்லாக டைப் பண்ணால் தான் உங்களுக்கு அது மனசில் கொஞ்சம் பதியும். இந்த இதை தான் வந்து லைவ் இதில் வந்துட்டு நான் மாற்றி மாற்றி சொல்லியிருப்பேன். எனக்கே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. லோ இதுதான், அதுவும் கீழே தானே இருக்கு. இப்போ இது லோயர்.
ஆனா இது வந்து லோயர் கிடையாது. இதோட கம்பேர் பண்ணும்போது இது ஹையர். ஓகே. இப்ப நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். லோன்னு போட்டோம். அடுத்தது வந்து அந்த லோலாம் வந்து ஹையர் லோவா, லோயர் லோவா அப்படின்றத வந்துட்டு இப்ப போட்டுட்டோம். இதுல என்னன்னா, டவுன் ட்ரெண்டா இருந்ததுன்னா, எல்லாமே லோயர் லோவா இருக்கும். அப் ட்ரெண்டா இருந்ததுன்னா, ஹையர் லோவா இருக்கும். அப்ப இதுல பாருங்க, இங்க இது டவுன் ட்ரெண்ட், இது டவுன் ட்ரெண்ட், இது டவுன் ட்ரெண்ட். ஆனா இங்க பாருங்க, ஹையர் லோ 2 இதுவும் வந்திருக்கு. அப்ப மார்க்கெட் என்னவாயிருக்கு? புல்லிஷ் ஆயிருக்கு. ஹையர் லோ. அப்ப வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல வந்தது அப் ட்ரெண்டுக்கு வந்து ஏறி இருக்கு. ஆனா கொஞ்சம் ஏறிட்டு அப்புறம் திருப்பி வந்து அது என்ன ஆயிடுச்சு? லோயர் லோவா ஆகி போச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ஒன்று மேல ஒன்று இருக்கு. லோயர் லோ, இது லோயர் லோவா ஆயிடுச்சு. இதுவும் லோயர் லோ. அதுக்கப்புறம் எல்லாமே லோயர் லோ தான். அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ட்ரெண்டாவே வந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அடுத்தது என்ன அப்படின்னாச்சுன்னா, இது வரைக்கும் வந்துட்டு இங்க இருந்து வந்து ஹையர் லோ ஆயிருக்கு. அப்ப இங்க ஹையர் லோவா ஆயிருக்கு அப்படின்னாச்சுன்னா, ட்ரெண்ட் என்ன ஆயிருக்கு? மாறி இருக்கு. டவுன் ட்ரெண்ட் ஆனது அப் ட்ரெண்டா வந்து மாறி இருக்கு. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோன்ட்டு போயிட்டே இருந்ததுன்னா, அது வந்துட்டு டவுன் ட்ரெண்ட். ஆனா ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோன்னு போச்சுன்னா, அது வந்து அப் ட்ரெண்ட். இப்ப நம்மளுக்கு இந்த நம்ம சார்ட்ல லோயர் லோ தான் வந்திருக்கு. ஆனா இடையில இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த இடம்? இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு இது வந்திருக்கு. ஹையர் லோ வந்திருக்கு. அப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஒரு புல் பேக் மாரி ஒரு இது வந்திருக்கு. வந்துட்டு திருப்பி அது பழைய இதுக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? திரும்பிடுச்சு. பழைய ட்ரெண்டுக்கு வந்து திரும்பி லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோன்னு வந்துருச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா என்ன ஆயிருக்குன்னா, லோயர் லோல இருந்து ஹையர் லோவுக்கு போயிருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னாச்சுன்னா, ட்ரெண்டு லோயர் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப புரியுதுங்களா? சரி, இத இப்ப முடிச்சாச்சு. இப்ப நம்ம ஹையரா வந்து மார்க் பண்ணுவோம். இது வந்து ஹையா இருக்கா? இது வந்து ஹை எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இந்த ஹை வந்து ஹையர் ஹையா, லோயர் ஹையான்னு பார்க்கணும். அதுதான் வந்து பார்ப்போம். அப்ப இந்த ஹை வந்து என்ன ஹை? இந்த ப்ரீவியஸ் ஹையோட வந்து இத வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஹையோட இந்த ஹைய கம்பேர் பண்ணோம்னா, இந்த ஹை வந்து என்னது? லோயர் தான். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றோம்? இருங்க. இது வந்து லோயர். லோயர் ஹை. லோயர் ஹை தானே? லோயர் ஹை. அப்ப இது இது இந்த ஹைய வந்து இந்த ஹையோட கம்பேர் பண்றப்ப லோயர். அப்ப லோயர். லோயர் ஹை. அடுத்தது இந்த ஐ வந்து இருக்கு. இந்த ஐ வரப்ப என்ன ஆயிருக்கு? அதுவும் வந்து லோயர் ஐ தான். லோயர். அது வந்து இடையில உள்ள பூந்துட்டு இருக்கு. அதனால நவுத்தி இப்படி வச்சுக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த 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 இது இப்ப இந்த மவுஸ் வச்சிருக்கும் போதே அந்த பாயிண்ட். அது வந்து லோயர் ஹை. ஆனா லோயர் ஹைனா அப்ப வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஆனா அதுக்கு கீழ பாருங்க ஹையர் ஹை வந்திருக்கு. அப்போ ஒரு கன்ஃபியூஷன் மாரி ஆகுது பார்த்தீங்களா உங்களுக்கு? என்னய்யா மேல இருக்கிற ஹை எல்லாம் கரெக்ட்டா தான் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அத வந்து பார்க்குறப்ப தான் இங்க இப்ப பார்க்குறப்ப இந்த லோயர் ஹையோட இந்த ஹைய வந்து கம்பேர் பண்றப்ப இது வந்து ஹையர் ஹை. அப்ப இது வந்து ஹையர் ஹை. ஹையர் ஹை. நவுத்திக்கிறேன் மேல. ஹையர் ஹை. அப்ப இது அது வந்து லோயர் தான். லோயர் ஹை தான். அப்ப ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன வந்து ஒரு புல் பேக் ஆகி மேல போன மாரி போயிட்டு, இப்ப திருப்பி பழைய ட்ரெண்டுக்கே வந்துருச்சு அது. இது வந்து லோயர். லோயர் ஹை. அதுக்கு அடுத்த ஹை இந்த ஹை
இந்த ஹையும் வந்து லோயர் ஹை தான். இதுக்கு அடுத்தது. இது வந்து இதோட இது. இந்த இது பாயிண்ட்டு. இப்ப இது வந்து இந்த இது. இது வந்து லோயர் தான். லோயர் ஹை. ஆனா இந்த இது அடுத்தது வந்து லோயர் ஹை. இந்த ஹைய வந்து பார்க்குறப்ப, இது வந்து ஹையர் ஹை. ஒரு சின்ன ஒரு புல் புல் ஆயிருக்கு மேல. ஆனா அது சஸ்டெயின் ஆகல. அப்போ இது வந்து ஹையர். ஓகே. இது வந்து லோயர், லோயர் ஹை. 2 வந்து அப்ப டவுன் ட்ரெண்ட்லயே தான் வருது. இப்ப இங்க ஒரு சேஞ்ச் வரும் வருது பாருங்க. இந்த லோயருக்கு அப்புறமா இந்த ஹை என்னவாகுது? ஹையர் ஹையா வருது. ஹையர் ஹை. அப்ப ட்ரெண்ட் வந்து இங்க வந்து லோயரா தான் காட்டினாலும், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இது குடுக்கறதால, ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்குரிய ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது அ ஏதாவது ஒண்ணு ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா, அத வச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து கணிக்கிறது வந்து ஒரு ஒரு விதம். இன்னொன்னு வந்து எந்த நிகழ்வுமே நடக்காதப்ப எதிர்காலத்த பத்தி சொல்றது அப்படின்றது வந்து அது வந்து ஞானின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டு லோவ வந்து பார்க்குறப்ப அது லோயர் லோல தான் இருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆனா ஹையர்ல வந்து பார்க்குறப்ப இங்க ஒரு சேஞ்ச் நடக்குது. ஹையர் ஹை நடக்குது. ஆனா அந்த நேரத்துல கீழ பார்த்தோன்னா லோயர் லோ தான் இருக்கு. அதுக்கு அப்புறமா வர இதுவும் வந்து லோயர் லோல தான் இருக்கு. அப்ப இங்க வந்து இத வந்து கம்பேர் பண்றப்ப இது ஏறக்குறைய 2மே வந்து ஒண்ணா இருக்கிற மாரி தான் இருக்கு. அப்ப அது வந்து ஹையர் ஹைன்னே போட்டுக்குவோம் அத. இந்த சின்ன ஒரு இது இருக்கிற மாரி. அப்ப என்ன ஆயிருக்கு அப்டின்னாச்சுன்னா, கீழ லோயர் லோன்னு இருந்தாலும், இது 2மே வந்து ஈக்குவலா வருது. அதனால நான் வந்து ஹையர் ஹை ஹையர்ன்னு போட்டேன். அப்ப இது என்ன ஆகும்னா, ஒரு சேஞ்ச் வருது. ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுற மாரி தெரியுது. ஏன்னா, லோயர் லோ வரப்ப மேலேயும் வந்து லோயர் ஹை வரணும். ஆனா லோயர் ஹை வராம லோயர் ஹையர் ஹை வருது. அப்ப ஹையர் ஹை வருது அப்டின்னாங்க, பிரைஸ் வந்து மேல ஏறுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுதுன்னு அர்த்தம். சரி அதுக்கப்புறமா இங்க வந்துருச்சு. இங்க வந்தோனே இது பாருங்க ஹையர் ஹை ஆயிடுச்சு. ஹையர் ஹை, ஹையர் ஹை. இன்னைக்கு கடைசியா இன்னைய இருக்கு. இன்னைக்கு வந்ததும் வந்து ஹையர் ஹை தான். அதோட இது அதிகம். அப்ப ஒரு கிளீனா வந்து இந்த இடத்துல பாருங்க ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆன மாரி இருக்கு. இந்த இடத்துல பாருங்க. சாரி. இது இந்த இடம் ஹையர் ஹை. இங்கேயே இதுலயே தெரியுது. இந்த இதுலயே வந்து 2 ஹையர் ஹை வரப்பயே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுற மாரி நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்துட்டு மார்க் பண்ணணும். நான் அது உங்களுக்கு சொல்லி தர்றதால உங்களுக்கு லேட் ஆகுது. ஆனா வந்து நீங்க ஈஸியா மார்க் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிடுறேன் இத. கன்ஃப்யூஸ் ஆகும். ஏற்கனவே நெறைய பெருசு பெருசா எழுதிட்டோம். ஓகே. இந்த இதையும் வந்து எடுத்துருவோம். ஓகே. இப்போ ஒண்ணு பண்ணுவோம். இன்னொன்னு ஒண்ணு பண்றேன். எல்எல் மாத்திடுறேன் இதெல்லாம். லோயர் லோவெல்லாம் எல்எல். லோயர் ஹை இல்ல அது. ரைட்டு. பார்த்தீங்களா? கன்ஃப்யூஸ் ஆகுது. ஹை 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 தானே. ஸோ இது வந்து எல்எல். எல்எல். இது லோயர் ஹை.
LH. அடுத்து இது வந்து LH. ஐ ஓடிடுச்சு. ஓகே. ஹையர் ஐ. HH. இது LH. லோயர் ஐ. ஓகே. இது லோயர் ஐ. LH. ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மட்டும் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் பொறுமையாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஹையர் லோ HL. அச்சா. HH. ஹையர் ஹை. இது LH. இது HH. இது HH. இது HH. HL. LL. லோ. LL. இது HL. இது LL. LL. ஓகே. இப்போ இதை வந்து மார்க் பண்ணிட்டோம், நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் இது. அப்போ
இது எல்எல் 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 லோயர் லோ லோயர் லோ லோயர் லோ லோயர் லோயர் லோயர்னு வந்ததுனால என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா டவுன் ட்ரெண்டுன்னு அர்த்தம். அதாவது ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னாச்சுனால ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு எல்லுன்னு வந்ததுனாலே லோயர்னு வந்ததுனாலே டவுன் ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர். இல்லை ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஹெச்ன்னு வந்ததுன்னா அது வந்து அப் ட்ரெண்ட் ஹாப்பின்னு வச்சுக்கோங்க அப் ட்ரெண்ட். அப்போ வந்துட்டு எல் அப்படின்னாச்சுன்னா லோயர். இப்போ பாருங்க இது வந்து எல்எல் லோயர் லோயர் லோயர். இது வந்து லோயர் டவுன் ட்ரெண்ட் தான். இதுவும் லோயர் டவுன் ட்ரெண்ட். ஆனால் இதுவும் லோயர். ஆனால் இங்கே பாருங்க ஹெச்ன்னு இருக்கு. அப்போ இங்கேயும் ஹெச்ன்னு இருக்கு. அப்போ இது வந்து அப் ட்ரெண்ட். அப்போ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும். அப்போ வந்துட்டு இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா ஹையரை வந்துட்டு ஹாப்பின்னு வச்சுக்கோங்க. ஹையரை வந்து ஹையர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹாப்பி. அடுத்தது வந்து லோயர் வந்துட்டு லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. எல்லுன்னு முதல் லெட்டர் தான். ரெண்டாவது லெட்டர்லாம் போட்டுறாதீங்க. முதல் லெட்டர் தான். லோயர் வந்து லாஸ். அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஹையர் ஹெச்ன்னு வந்ததுன்னா ஹாப்பி. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க நோ ஹாப்பி டவுன் ட்ரெண்டு. இங்கேயும் நோ ஹாப்பி டவுன் ட்ரெண்டு. நோ ஹாப்பி டவுன் ஹெச் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்போ இது வந்து அப் ட்ரெண்டு. ஸோ இதுவும் வந்து அப் ட்ரெண்டு. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப் ட்ரெண்டு. அப்போ ஹையர் ஹை ஹையர் லோ. அப்போ எது எதுலலாம் ஹெச் வந்து வருதோ முதல் லெட்டராக வருதோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ எங்கெல்லாம் வருது பாருங்க. இந்த இடத்துல இருந்திருக்கு. ஆனால் இங்கே வந்திருக்கு. இங்கே இறங்கிட்டு அப்படி மேலே ஏறி இருக்கு. ஆனாலும் அது சஸ்டெயின் ஆகாமல் திருப்பி இறங்கிடுச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்க்குறப்ப இது எல்லாமே ஒரு 4 இதுவுமே வந்து ஹெச்சில் தான் வந்திருக்கு. ரீசெண்ட் இது. அப்போ இது வந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் ஹை. அப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்டில் வந்து வந்திருக்கு. ஓகே, சரி. இப்போ இது மார்க்கிங் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் எம்எஸ்பி. எம்எஸ்பினா எப்படி மார்க் பண்றது அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து போட போறேன். செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக போட்டுக்கோங்க. ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைனே வச்சுக்கிறேன். எங்கே இருக்குது ட்ரெண்ட் லைனு? இது இருக்கா? ஓகே. இப்போ இந்த இதில் இருந்துட்டு இந்த இதில் இருந்து மார்க் பண்ணுறேன். நான் இதை மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போடுறேன். ஓகே. ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுட்டேன். இது வந்து இந்த இது வந்து இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹை. இந்த ஹையை வந்து அடுத்து வர ஹை வந்து பிரேக் ஆகி மேலே போகுதா இல்லையான்னு பார்க்கணும். மேலே போல. ஓகே. அடுத்தது அடுத்த ஒரு ட்ரெண்ட் லைன். இப்போ இந்த ஹை வந்து பிரேக் பண்ணி மேலே போதா? போல, ஏறல. அப்போ அதுவும் வந்துட்டு இன்னும் அப்படியே டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இந்த இதில் போடலாம். இங்க பிரேக் பண்ணி போதா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஹை வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணி போதான்னா போல. இந்த லைனை பிரேக் பண்ணலை. அப்போ டவுன் ட்ரெண்ட் தான். அடுத்தது இந்த போச்சு ட்ரெண்ட் லைன் வருதா? ஓகே. இந்த இதை விட்டுட்டோமா? ஓகே.
மெயினானதை விட்டோம். சேஞ்ச் பண்ற நேரத்துல வர்றது இங்க வச்சு. இப்ப இந்த ஹைய இந்த இந்த ஹை வந்து பிரேக் பண்ணி போதா அப்படின்னு நினைச்சா போகுது. மேல போகுது. பிரேக் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஹைய வந்து இது பிரேக் பண்ணி மேல போயிடுச்சு. அதனால தான் ஹையர் ஹைன்னு போட்டிருக்கோம். HHன்னு போட்டிருக்கோம். அப்ப ட்ரெண்ட் மாறுது. டவுன் ட்ரெண்டா இருந்தது அப் ட்ரெண்டா ஆகுது. ஓகேங்களா? அப்ப சேஞ்ச் வந்து ஆகுது. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா MSBன்னு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்கு. டவுன் ட்ரெண்டா இருந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகி அப் ட்ரெண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் வந்துட்டு இந்த இது வந்துட்டு இந்த ஹை வந்து இந்த ஹை வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த லைனை வந்துட்டு MSP லைன்ன்றது இதுதான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்குன்றோம் பார்த்தீங்களா, MSPன்றோம்ல. இந்த லைன் ரெட் கலர்ல போடுறோம் பார்த்தீங்களா, அதான் வந்துட்டு இந்த லைன். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது ஃபைல் இடம் இல்லைன்ட்டு காட்டுது. ஓகே, இருக்கட்டும். ஓகே, இப்போ இது வந்து பிரேக் பண்ணி போனதால இங்கே இடையில ஒரு ரெக்கார்டிங் ப்ராப்ளம், அதனால அதுதான் அந்த இடம். சாரி. இப்போ இந்த இதை வந்து இந்த இந்த MSP லைனை வந்துட்டு இது பிரேக் பண்ணிடுச்சு பாருங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் லைன் வந்து இந்த லைனை, அந்த லைனை வந்துட்டு பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. அப்போ வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக வந்தது, இப்போ வந்து அப் ட்ரெண்டாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிருக்கு, மாறி இருக்கு. ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது இதை பார்ப்போம். இப்போ இது போட்டது. இப்போ அடுத்த பீக், இந்த பீக்கோட இந்த நெக்ஸ்ட் பீக்கை பார்க்குறப்ப இந்த பீக்கை அதை கிராஸ் பண்ணியிருக்கானா பண்ணல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா தொடர்ச்சியா பண்ண முடியல. ஏறிச்ச ஒழிய தொடர்ந்து ஏற முடியாம இறங்கிடுச்சு திருப்பி. அப்ப அதனால வந்து என்ன ஆயிடுச்சு, லோயர் ஹை ஃபார்ம் ஆயிருந்ததால, லோயர் ஹை ஃபார்ம் ஆனதால உங்களுக்கு இங்கே முடிஞ்சிருச்சு. இந்த லைனை வந்து அது வந்து கிராஸ் பண்ணல. அப்ப இந்த கண்டினியூஸா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்டே இருந்தது. சடனா வந்து அந்த அப் ட்ரெண்டா அது வந்து சேஞ்ச் ஆச்சு. ஆனா சேஞ்ச் ஆனாலும் அது தொடர்ச்சியா அப் ட்ரெண்டா போக முடியல. மேல போகாம திருப்பி பழைய ட்ரெண்டுக்கே வந்து அது கன்வ மாறிடுச்சு. இப்ப அடுத்த ஹை வந்து எது, இந்த ஹை. இப்ப இத பாருங்க. இந்த ஹை இந்த ஹைக்கு அடுத்தது வந்து அடுத்த ஹை வந்து இது லோயர் ஹை. கீழே டவுன் ட்ரெண்டுக்கு தான் வருது. இப்ப இந்த MSP லைனை வந்து அதுக்கு அடுத்த வர ஹை வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, பிரேக் ஆகி மேல போயிடுச்சு. அப்ப திருப்பி என்ன பண்ணுது, திருப்பி அடுத்த ஒரு அட்டம்ப்ட் அப் ட்ரெண்டுக்காக நடக்குது. அப்ப அதனால தான் இங்க HH வந்துருக்கு. சரி, நடந்தது தான், ஓகே. அது வந்து தொடர்ச்சி தாக்கு பிடிச்சதா அப்படின்றத பார்ப்போம். அப்ப அடுத்த ஒரு லைனை போட்டோம்னா தெரிஞ்சிடும். இந்த லைனை வந்து இப்போ போடுவோம். இதுக்கு அடுத்து வர பீக் வந்து இதை பிரேக் பண்ணணும். இப்போ இதுக்கு இந்த லைனுக்கு அடுத்து வர பீக் இந்த பீக்கு, இந்த பீக் வந்து மாறிச்சா, இந்த பீக் வந்து இது அது மேல போகவே இல்லை. அப்ப இது வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து போல, திருப்பி வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஓகே, இப்போ அடுத்தது இதை போடுறோம். இப்போ இந்த பீக்கு, இதுக்கு அடுத்த பீக் வந்து இந்த பீக் என்ன ஆச்சு, கிராஸ் பண்ணி போயிடுச்சு பாருங்க மேல. அப்ப ஓகே, மறுபடியும் வந்துட்டு மூணாவது அட்டம்ப்ட், 1 2 மூணாவது அட்டம்ப்ட் திருப்பி முயற்சி பண்ணி மேல போயிடுச்சு. சரி, மேல போனது தாக்கு பிடிச்சி இருக்குதா அப்படின்னாச்சுன்னா இப்ப இங்க ஒரு லைனை போட்டோம்னா தெரிஞ்சிடும் அடுத்த பீக் வந்து இதை கிராஸ் பண்ணுது அப்படின்ட்டு. இப்ப இந்த இடத்துல கிராஸ் பண்ணிருக்கு. நம்ம மைனூட்டா பாக்குறப்ப அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த பீக் வந்து அதை கிராஸ் பண்ணிடுச்சு. ஓ, ஓகே, சஸ்டைன் ஆயிடுச்சு, கொஞ்சம் நிக்குது, தாக்கு பிடிச்சி நிக்குது. அடுத்த பீக் வந்துட்டு என்ன பண்ணுது, நிக்குது. இந்த இந்த பீக் வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, அந்த பீக் லைனை வந்து தாண்டி தான் மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து ஒரு
அதுக்கு போட்டோன்னா அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்ப இந்த பீக்குக்கு அடுத்த பீக்கு இந்த பீக்கு. இந்த பீக் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த பீக் என்ன பண்ணுது? இந்த லைன தாண்டி மேல போயிடுச்சு. அப்ப 1, 2, 3 அட்டெம்ப்ட் மொத்தம் இந்த இதுல 1 இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட், ஃபோர்த் அட்டெம்ப்ட், ஃபிஃப்த் அட்டெம்ப்ட் மேல போயிடுச்சு. அப்ப இங்க போயிடுச்சு, தாண்டி போயிடுச்சு. அப்ப டவுன் அப் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அடுத்தது இந்த பீக்கை வந்து பார்ப்போம். இது வந்து இந்த பீக்ல ஒரு லைனை போடும். இப்போ இந்த பீக் வந்து ஆ இன்னைக்கு வந்த பீக் பாருங்க இங்க இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்த பீக்கும் இந்த பீக்கை வந்து தாண்டி இருக்கு. அதனால வந்து அதுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆகல. அதனால ஒரு கன்சால்டேஷன் வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆக மொத்தம் தாண்டிடுச்சு. அப்ப இது வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னாச்சுன்னா ட்ரெண்டு உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகிருக்கு. இப்போ ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்தது. லாஸ்ட்டு ஒரு 4 ஸ்விங்கா ஒரு ஸ்விங்கு 1 2 3 ஸ்விங்கு 3 ஸ்விங் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப் ஸ்விங் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து எப்படி போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம வந்து சொல்கிறப்ப என்னன்னு சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆயிடுச்சு. டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது வந்து பிரேக் ஆகி அப் ட்ரெண்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா கரண்டா வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே சொதன்னு இருக்கு பாருங்க இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல என்னன்னா ஒரு கன்சல்டேஷன் மாரி ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் க்ளோஸ் ஆனது வந்து இன்னைக்கு வந்து ஹையா தான் வந்து போயிருக்குது. லோவா போனதுன்னு வந்து ஹைக்கு வந்து ரீச் ஆயிருக்குது. அப்போ என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு அடுத்த வாரத்துல வந்துட்டு இது திருப்பி ஒரு ஜர்க்கு கொடுத்து கீழே இறங்குதா அப்படின்றத வந்து பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது மாரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் நமக்கு தெரியாது வார் சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. ஸோ இப்போ இப்போ வந்து எம்எஸ்பி எப்படி போடுறது? எம்எஸ்பி லைன் வந்து போட்டுட்டு அதை வச்சு ஒவ்வொரு பீக்லேயும் ஒவ்வொரு எம்எஸ்பி லைன் போட்டுட்டு அதுக்கு அடுத்த வர பீக் வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே போதா கீழே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதை வச்சு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆயிடுச்சா பிரேக் ஆகலையா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே. இது இப்படி போட்டாச்சு. அடுத்தது சரி இது எல்லாமே நீங்க வந்து டாப்ல தானே போட்டீங்க. அப்போ பாட்டம்ல எல்லாம் ஒண்ணுமே போடலையா? அந்த லோவுக்கு வந்தது பார்த்தீங்களா? அப்ப அதுலயும் உண்டு. அதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, அதுலயும் ஒரு லைன் வந்து போடுறோம். இது போட்டாச்சு. இப்ப இந்த லோவ காட்டிலும் இந்த லோ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னாச்சுன்னா, பிரேக் ஆகி கீழ இறங்கிருக்கு. அப்ப கீழ இறங்குனப்ப டவுன் ட்ரெண்ட். அடுத்தது இங்க அதே மாரி நீங்க இன்னொன்னு போடணும். இந்த ஒரு லைன் போட்டோம்னா, அது வந்து இறங்கி கீழ இறங்கியிருக்கு. அடுத்தது இங்க பார்க்குறப்ப கீழ இறங்கல. அப்படின்றப்ப மேல வந்து இருக்கு. ஹையர் லோ ஓகே. ஹையர் லோ வந்திருக்கு. அப்ப இந்த லோவாக்கு பிரேக் ஆகல. போட்டே காட்டிடுறேன் இருங்க. இந்த லோவ காட்டிலும் கீழ இறங்கி தான் இது லோவா இருக்கு. அடுத்தது இந்த இது. ஆ இந்த லோவ பார்க்குறப்ப இந்த லோ வந்து இந்த லோவெல்லாம் கிராஸ் பண்ணி இறங்கவே இல்ல அது. அது இந்த லோவையே கிராஸ் பண்ணல. இந்த லோவையும் வந்து அது கிராஸ் பண்ணாம இறங்கி அதனால தான் வந்து ஹையர் லோவா ஆயிடுச்சு. ஹெச்எல். அப்ப வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது இந்த இடத்துல வந்து போடுவோம். ஓ! சாரி. இப்ப இங்கேயும் வந்துட்டு அது என்ன பண்ணல, அது வந்துட்டு இறங்கிட்டு போல அது. அப்ப இது வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த எம்எஸ்பி லைன வந்து அது வந்து கிராஸ் பண்ணி கீழ இறங்கல. அதனால தான் ஹையர் லோலயே இருக்கு. அப்ப வந்து அப் ட்ரெண்ட். அடுத்தது இந்த இது. ஆனா கிராஸ் பண்ணி இறங்கிடுச்சு கீழ. அதனால வந்து திருப்பி டவுன் ட்ரெண்ட் தான். அப்ப இந்த எம்எஸ்பி போடுவோம். கீழ இறங்கிடுச்சு. இந்த இது வந்து கீழ இறங்கிடுச்சு. டவுன் ட்ரெண்ட் தான்.
கீழே இறங்கிடுச்சு. டவுன் ட்ரெண்ட் தான். கீழே இறங்கிடுச்சு. டவுன் ட்ரெண்ட் தான். கீழே இறங்கிடுச்சு. டவுன் ட்ரெண்ட் தான். இப்போ இப்போ நம்ம எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னா, இதை தாண்டி என்ன ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கணும். இந்த அடுத்து வர லோ வந்து என்னவாகும்? இந்த லோவை தாண்டி கீழே இறங்குதா? இல்லை மேலே போகுதான்னு பார்க்கணும். இதையும் தாண்டி கீழே இறங்குதுன்னா ட்ரெண்டில் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. இப்போ இது எல்லாமே ரெட் கலரில் போட்டதால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல, அதனால கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா க்ரீன். இதை வந்து இந்த க்ரீன் லைனை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா புல்லிஷ் எம்எஸ்பின்னு சொல்லுவோம். பி போட்டுங்க. புல்லிஷ் எம்எஸ்பி. புல்லிஷ் எம்எஸ்பி லைன் க்ரீனில் இருக்கிறதெல்லாம். அப்போ மேலே போடுறது எல்லாமே வந்து புல்லிஷனுடைய க்ரீனு. இதுவும் க்ரீனு. இதுவும் க்ரீனு. நான் ஆரம்பத்திலே போட்டிருக்கணும் உங்களுக்கு க்ரீனா. நான் வந்து விட்டுட்டேன். நான் விட்டதால இப்போ நான் திருப்பி உட்காந்து மாற்ற வேண்டியதாக இருக்குது. அந்த ஹைக்கில் வந்து போடுறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து க்ரீனில் போடணும். ஏன்னா அது புல்லிஷு. நம்ம புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு பியரிஷ் ஆர்டர் பிளாக்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதேமாரி இது புல்லிஷ் எம்எஸ்பி பியரிஷ் எம்எஸ்பின்னு இருக்கு. ஏன்றது அந்த பேர் ஏன் வந்ததுன்றது சொல்கிறேன். நான் மாற்றிடுவோம் அதை. ஓகே, எல்லாம் முடிச்சேன். ஏன் இதை வந்துட்டு க்ரீனில் போட்டோம் அப்படின்னாச்சுன்னா, க்ரீன்னாலே புல்லிஷ். அந்த அந்த ஏன்னா அடுத்த வர பீக் வந்து அந்த க்ரீன் லைனை தாண்டி மேலே ஏறுது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து புல்லிஷ்னு அர்த்தம். அதனால தான் அந்த க்ரீன் போட்டிருக்கணும். ஆனால் இதை ஏன் ரெட்டில் போட்டிருக்கோம்னா, அடுத்து வர லோ வந்து இந்த லைனை தாண்டி கீழே இறங்கிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, இந்த ரெட் லைனை தாண்டி கீழே இறங்கிடுச்சுன்னா அது வந்து பியரிஷ் எம்எஸ்பி. அப்போ வந்து மார்க்கெட் வந்து பியர் ட்ரெண்டில் வந்துட்டு போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் இருந்தது அப்படின்னாச்சுன்னா கமெண்ட்டில் வந்து போடுங்க. இன்னும் சிறப்பாக உங்களுக்கு எப்படி எளிமையாக சொல்ல முடியுன்றதை வந்து யோசித்து நான் வேணால் அதை வந்து ஷார்ட்ஸாவோ இல்லை மற்றபடியோ உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.